So- Chapter 5, sum number 27. Anbu and Shankar are prepared business sharing profit and loss in the ratio of 3:2. The balance sheet of the partners 31/3/2018 it as follows. Liabilities and assets, capital Anbu and Shankar capital account la varano, profit and loss capital account la varano, creditors வந்து liabilities la varano, workman compensation fund divide பண்ணி capital account la எடுத்து போடணும். assets side ல கம்ப்யூட்டர் மோட்டார் கார் ஸ்டாக் டெட்டாஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசிங் வேல்யூ இருந்தால் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்ல போடணும். மீதியை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போடணும். Sir, Rajesh is admitted 1/5 of share of the following terms. The goodwill of the firm valued is 75,000 and Rajesh bought cash for his share of goodwill. The total value of goodwill is 75,000. அதில் 1/5 of share goodwill வந்து ராஜேஷ்க்கு. The Rajesh to bring rupees 1,50,000 is capital. Invest the capital. Motor car is valued 2 lakh. இங்க வந்து motor car book value is 1,60,000. இங்க 2 lakh கொடுத்திருக்காங்க. Increasing the value அப்போ 40,000 increases. Stock வந்து அங்க valuation is 4 lakhs. இங்க 3,80,000. அப்போ decreasing the value under value. So debtors 3,60,000. இங்க 3,50,000 is the under value. இதெல்லாம் revaluation accountல போடணும். Anticipated claim to the workman compensation fund is 10,000. இது capital accountல adjust பண்ணி காட்டணும். Unrecorded investment is 5,000 has to be bought into the account. இது record பண்றாங்க investment. அப்ப நமக்கு profit. So increasing the value. The revaluation accountல போடணும். So prepare revaluation account, capital account and balance sheet after Rajesh admission. Sum எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Sum number 27 ல revaluation account debtor and creditor buy side ல buy creditor side ல buy motor car 1,60,000 minus 2 lakhs equal to 40,000 by investment 5,000 total வந்து 40 plus 5,000 45,000 is the debt. Next one debtor side ல 2 stock account 20,000 4 lakhs minus 3,80,000 20,000 to debtors account 3,60,000 minus 3,50,000 10,000. இப்போ டோட்டல் 45,000ல 30,000 லெஸ் பண்ணா 15,000 வருது. இது ரீவாலுவேஷன் ப்ராஃபிட். அது ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு டிவைட் பண்றோம். சன்பு கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000 into 3 divided by 5 9,000. சங்கர் capital account 15,000 into 2 divided by 5 6,000. 9,000 plus 6,000 15,000. இப்போ total 20,000 plus 10,000 for 15,000 is 45,000. Next prepared capital account debtor and creditor. Debtor side ல அன்பு சங்கர் and ராஜேஷ். creditor side ல particulars அன்பு சங்கர் and ராஜேஷ். இப்போ அவங்களோட கேபிட்டல போடுறோம். by balance brought down 4 lakhs 3 lakhs. So next by bank account the new admission of the partners capital வந்து 1,50,000. அதுக்கு அடுத்தது வந்து by profit and loss account அந்த அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி 72,000 48,000 டிவைட் பண்ணி போடுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பை ஒர்க்மேன் காம்போசிஷன் ஃபண்டு 60,000 வந்து ஒர்க்மேன் காம்போசிஷன் ஃபண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. அது சப்ராக்ட் பண்ணா 50,000 வருது. இந்த 50,000 அன்புக்கும் சங்கருக்கும் 3:2ல டிவைட் பண்றோம் 30,000 and 20,000. நெக்ஸ்ட் ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல கால்குலேட் பண்ணியிருந்தோம் 9,000 6,000. நெக்ஸ்ட் குட்வில் அக்கௌண்ட் 75,000 அதுல 1/5 வந்து யாருக்கு ஷேர் ஆஃப் ராஜேஷ் 15,000 ரெண்டு பார்ட்னருக்கும் டிவைட் பண்றோம் 3:2ல டிவைட் பண்ணா 9,000 6,000. இப்போ டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்ணும்போது அன்புக்கு 5,20,000 4,72,000 30,000 9,000 9,000 ஆட் பண்ணா 5,20,000. சங்கருக்கு 3,48,000 20,000. Next one 6,000 ஆட் பண்ணா 3,80,000. ராஜேஷ்க்கு 1,50,000 டோட்டல். இப்போ இந்த டோட்டல்ல தான் இங்கே கொண்டு வர்றோம். டெட்டார் சைடில் அது பேலன்ஸ் கேரி டவுன் வருது. இங்கே வேற அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அதனால பேலன்ஸ் கேரி டவுன் 5,20,000
3,80,000, 1,50,000. இப்போ டோட்டல் பண்ணுறோம். அன்புக்கு 5,20,000, சங்கருக்கு 3,80,000, ராஜேஷ்க்கு 1,50,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் வரும்போது பேலன்ஸ் ப்ராடவுனாக மாறுது. பை பேலன்ஸ் ப்ராடவுன் 5,20,000, 3,80,000, 1,50,000. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ டேட்டா சைடில் என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். டூ பேலன்ஸ் ப்ராடவுன் கேஷோட வேல்யூ பேலன்ஸ் வேல்யூ இஸ் 40,000 to ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,50,000 to அன்பு கேபிட்டல் அக்கௌண்ட் to சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் 9,000, 6,000. இது குட்வில். இந்த பிரிச்ச அமௌண்ட் வந்து 9,000, 6,000 குட்வில் வேல்யூ. இதை டோட்டல் பண்ணோம்னா 40,000, 1,50,000, 9,000, 6,000 ஆட் பண்ணால் 2,05,000 வருது. இந்த 2,05,000 தான் கிரெடிட்டர் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன். பை பேலன்ஸ் கேரி டவுனாக வருது. பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,05,000. இப்போ டோட்டலு 2,05,000. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1/4/2018. இப்போ அசஸ் சைடில் எது வருதுன்றதை பார்க்கலாம். அசஸ் இஸ் டேட்டா சைடில் கம்ப்யூட்டர் 40,000, மோட்டார் கார் 1,60,000 ஆட் இன்க்ரீசஸ் 40,000, 2 lakhs. ஸ்டாக்கு 4 lakhs. இஸ் லெஸ் அண்டர் வேல்யூ 20,000, 3,80,000. டெட்டாஸ் 3,60,000 லெஸ் அண்டர் வேல்யூ 10,000, 3,50,000. பேங்க் value is the total value of 2,05,000. Investment 5,000. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 40,000 plus 2 lakhs 3,80,000, 3,50,000, 2,05,000, 5,000 டோட்டல் பண்ணோம்னா 11,80,000 வருது. இதை டோட்டல் பண்ணால் 11,80,000 இஸ் அசஸ் சைடில் வருது. இப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் லைபிலிட்டி சைடில் வேல்யூஷன் கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். அன்பு 5,20,000, சங்கர் 3,80,000, ராஜேஷ் 1,50,000 ஆட் பண்ணால் 10,50,000. கிரெடிட்டார்ஸ் 1,20,000. ஒர்க்மேன் காம்போசிஷன் ஃபண்டு 60,000ல் 50,000 லெஸ் பண்ணோம்னா 10,000. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க 10,000 வேல்யூ. இப்போ 10,50,000, 1,20,000, 10,000 ஆட் பண்ணோம்னா 11,80,000 வருது. இந்த ரெண்டு சைடும் சேம் அமௌண்ட் வரும். இது டேலி ஆயிடுது. இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.